சாக்ரட்டிஸின் சீடர் மற்றும் அரிஸ்டாட்டிலின் குருவான கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோ அவர்கள் கூறிய சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். கற்காமல் இருப்பதை விட மனிதன் பிறக்காமல் இருப்பதே நல்லது. ஏனெனில் அறியாமைதான் அனைத்து தீவினையின் ஆணிவேர். கலைகள் அனைத்திலும் அதி உன்னதமான கலை மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எதை தேட வேண்டும் என்பதை போதிக்கும் கலையே ஆகும். கற்றலின் முதல் படி மனிதனின் அகந்தையை அழிப்பதாகும். தனக்கு என்ன தெரியாது என்பதை அறிந்தவனே உண்மையான புத்திசாலி. கட்டாயப்படுத்தி புகுத்தப்படும் அறிவு மனதில் என்றுமே பதியாது. மனிதனின் அறிவு உறங்கினால் கீழான இச்சைகள் கண்விழித்தெழுந்து குதியாட்டம் போடும். ஒளிரும் தீப்பந்தத்தை வைத்திருப்பவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது போல் ஆசிரியர்கள் திகழ்கிறார்கள். மகிழ்ச்சி அடைவதற்கான வழி மற்றவர்களையும் மகிழ்ச்சி கொள்ள செய்வதே. நன்மை செய்வதிலிருந்தும் மற்றவர்களுக்கு உதவுவதிலிருந்தும் மகிழ்ச்சி உருவாகிறது. மனித நடத்தை 3 முக்கிய மூலங்களிலிருந்து பிறக்கின்றது: ஆசை, உணர்ச்சி மற்றும் அறிவு. வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல, ஆசைகள் அதிகரிப்பதால்தான். ஒருவனுடைய ஆசைகள் வளர வளர அவனுடைய தேவைகளும் வளர்ந்து கொண்டே போகும். பேராசையை விலக்குங்கள், அதுவே உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். அளவுக்கு மீறிய செல்வமும் அளவுக்கு மீறிய வறுமையும் மனிதனை ஒழுக்கம் கெட்டவர்களாகவோ திறமையற்றவர்களாகவோ மாற்றிவிடுகிறது. நாம் பார்க்கும் உலகம் வேறு, நம்மால் அறியப்படும் உலகம் வேறு. உண்மையை பேசுபவனை விட வேறு யாரும் அதிகமாக வெறுக்கப்படுவதில்லை. வீரமில்லாத ஒழுக்கம் ஒருவனை கோழையாக்கிவிடும். ஒழுக்கமில்லாத வீரம் முரடனாக்கிவிடும். இரண்டும் இணைந்தவனே போற்றத்தக்க வீரன். ஒரு பெரிய வேலையை அரைகுறையாக செய்து முடிப்பதை விட ஒரு சிறிய வேலையை நன்றாக செய்து முடிப்பது சிறந்தது. ஒரு செயலில் எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முன்னேறும் எவரையும் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க செய்யாதீர்கள். அந்த ஒருவர் நீங்களே என்றாலும். அழகு என்பது பார்ப்பவரின் கண்களில் உள்ளது. எங்கே அன்பு ஆட்சி செய்கிறதோ அங்கே சட்டங்கள் கூட தேவையில்லை. கடமையை செய்யாது உரிமையை கேட்டால் அது கலவரம். உரிமை இல்லாது கடமையை செய்தால் அது அடிமைத்தனம். உள்ளடக்கத்துடன் வாழ்வதே மிகப்பெரிய செல்வம். நல்லவர்களுக்கு சட்டங்கள் தேவையில்லை, ஏனெனில் அவர்கள் பொறுப்புடன் வாழ்வார்கள். கெட்டவர்கள் தங்களுக்கே உரிய சட்டத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். நீங்கள் உங்கள் அரசின் விவகாரங்களில் அக்கறை காட்டவில்லை என்றால் முட்டாள்களின் ஆட்சியின் கீழ் நீங்கள் வாழ நேரிடும். ஞானத்தை விரும்புவோர் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை, அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஞானத்தை விரும்புவோராக மாறும் வரை மனிதகுலம் ஒருபோதும் சிக்கலுக்கு முடிவை காணாது. யதார்த்தம் மனதினால் உருவாக்கப்பட்டது. நம் மனதை மாற்றுவதன் மூலம் நம் யதார்த்தத்தை மாற்ற முடியும். ஒரு புத்திசாலி எப்பொழுதும் தன்னை விட சிறந்த ஒருவருடன் இருக்க விரும்புவார். ஒரு கெட்ட நண்பனை விட ஒரு நல்ல எதிரியே மேலானது. எந்த ஒரு மனிதனும் எளிதில் தீங்கு செய்யலாம், ஆனால் எல்லா மனிதனாலும் இன்னொருவருக்கு நல்லது செய்ய முடியாது. துன்பம் வந்த சமயத்தில் நாம் நிதானம் தவறிவிடக்கூடாது. பொறுமையுடன் இருக்க வேண்டும். அநீதி இழைப்பவன் அநீதிக்கு ஆளானவனை விட அதிகமாக துயரடைவான். ஒரே நேரத்தில்
மிகுந்த செல்வந்தராகவும் நல்லவராகவும் இருப்பது சாத்தியமில்லை. பூமிக்கு அடியில் இருக்கும் தங்கம் அல்லது பூமியில் இருக்கும் தங்கம் அனைத்தும் நல்லொழுக்கத்திற்கு ஈடாக கொடுக்க போதுமானதாக இல்லை. பொதுவாக சரியான பதிலை விட சரியான கேள்வி மிகவும் முக்கியமானது. உங்கள் பெற்றோருடன் சண்டை போடாதீர்கள். நீங்கள் சரியாக இருந்தாலும் கூட